வணக்கம். இன்னைக்கு ஹேமா சமையல் அறையில் அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடை தோசைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 டம்ளர் இட்லி அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசியும் போடலாம். ரேஷன் அரிசியிலையும் இட்லி அரிசியில் என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லாயிருக்கும். அரிசி அளந்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் தட்டைப்பயிறு. நாங்கள் உளுந்து போட மாட்டோம். உளுந்து போட்டால் அடை தோசை ரொம்ப சாஃப்டாக வந்துடும். விருப்பப்பட்டவங்க 2 டீஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம். 12லேருந்து 15 வரையும் வரமிளகா, நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு இன்ச்சு அளவுள்ள இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 7-8 பல்லு அளவு பூண்டு என்கிட்ட ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பல்லு பூண்டாக இருந்துச்சுன்னா 7-8 பல்லு பூண்டு, 5-6 பல்லு பூண்டு போட்டால் போதும். கொத்தமல்லி, 4 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரே கப் அளவு எடுத்துக்கலாம், பொடியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு வளர வச்சுருக்கேன். ஒரு கப்பு நிறையா தேங்காய் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி பல்லாக போட்டோம்னா அடை சாப்பிடும்போது பல்லில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காயை நான் பல்லாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அரிசி பருப்பு வகை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா 4-5 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சிக்கலாம். இட்லி காட்டுறதை விட இன்னும் முன்னாடியே எடுத்துடணும். 1-2 அரிசியோ இல்லை 1-2 பருப்போ முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு அரிசி ஒரு 4-5 உடஞ்சா போதும். அந்த மாதிரி பக்கத்தில் தான் அடை தோசைக்கு அரைக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சோம்னா அது நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது மிக்சியில் நான் வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு சுற்றிக்கலாம். இப்போது தண்ணி இல்லாமல் இதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே நான் அரிசி பருப்பு இதெல்லாம் போடலாம். இதை போட்டுட்டு இதையும் தண்ணி இல்லாமல் ஒரு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா திக்காக இருக்கணும். அடை தோசை மாவு எப்போவுமே திக்காக இருக்கணும். அதாவது இட்லி பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். எடுத்து தட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ அரைச்சிட்டு மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். மிக்சியில் ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிட்டேன் நான். இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்ச கருவேப்பிலை இது கூடயே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அடை தோசைக்கு மாவு ஆட்டிட்டேன். நான் ஆட்டும் போதே உப்பையும் சேர்த்து போட்டு ஆட்டிட்டேன். உப்பு போடலைன்னா தனியாக போட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்தது தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டேன். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக திக்காக இருக்கணும். இப்போ இது நம்ம கல்லில் தட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தோசையை சுட்டு எடுக்கலாம். கல் வச்சுட்டேன். இப்போ அடை தோசையை ஊற்றிடலாம். நான் இங்கே நெய்யில் சுடுறேன். நான் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் சுட்டால் நல்லாயிருக்கும் அடை தோசை. இந்த மாதிரி தட்டிக்கணும். சுற்றிலே இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு மூடியை போட்டுட்டு மிதமான தீயில வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா அருமையாக வெந்துருச்சு. இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டது நல்லா வெந்துருச்சு.
பாருங்கள் என்ன அருமையாக வந்திருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிருச்சு அடை தோசை. ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுமொறுன்னு அடை தோசை சுட்டு எடுத்தாச்சு. இந்த அடை தோசை மாவில் வந்துட்டு நிறைய எந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயமும் தேங்காய் பல்லும் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.